அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. கண்ணியமிக்க பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, அன்பர்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவர் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தனாக இன்று எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். கலிபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வாழ்வில் நடந்த நெகிழ்ச்சியான சம்பவங்களை நாம் தொடர்ந்து பார்த்து வருகின்றோம். கலிபா உமர் ரலியல்லாஹு அவருடைய காலத்தில் கிபி 638 சிரியான்னு சொல்லக்கூடிய அந்த ரோம் பேரரசுக்கு கட்டுப்பட்ட அந்த சிரியாவுடைய நாடானது முஸ்லீமுடைய கட்டுப்பாட்டில் வந்துடுது. சிரியாவை ஆண்டு கொண்டிருந்த பைசாந்திய பேரரசர் ஹெராக்லியஸ் என்ற மன்னன் அந்த நாட்டை விட்டு இந்த படைகளோடு வெளியேறிட்டார். அதாவது வாபஸ் வாங்கிட்டு முஸ்லீம்கிட்ட வந்து நாட்டை ஒப்படைச்சிட்டு வெளியேறி போயிட்டார். இப்போ சிரியாங்கிற அந்த பிரதேசம் முஸ்லீமுடைய கட்டுப்பாட்டில் வந்ததுனால அங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் முஸ்லீமுடைய ஆட்சிக்கில் வந்துட்டாங்க. இதை பற்றி ரொம்ப கவலைப்பட்ட அந்த அரபு நாட்டில் வாழக்கூடிய கிறிஸ்தவர்கள் முஸ்லீமுடைய ஆட்சி கீழே சிரியா போன்ற நாடுகள் பெரும்பெரும் கிறிஸ்துவ மக்கள் வாழக்கூடிய நாடுகள் வந்ததுனால பெரிய அளவுக்கு கலக்கம் அடைஞ்சு எப்படியாவது ஒரு முஸ்லீம்களை வந்து இந்த ஆட்சியிலேருந்து அகற்ற வேண்டும், துடைக்க வேண்டும் சொல்லி இந்த அரபு குலத்தை சேர்ந்த அந்த அரபு கிறிஸ்தவர்களாம் ஒரு சபதம் எடுக்கிறாங்க. இந்த முஸ்லீம்களுடைய பெரும்பெரும் தலைகள், பெரும்பெரும் ஆளுநர்களை முதல்ல கொலை செய்ய வேண்டும் சொல்லி பெரிய அளவுக்கு பிளான் பண்ணி அன்னைக்குள்ள காலகட்டத்தில் வாழ்ந்த இந்த கஸ்ஸானித்துங்கிற அந்த கோத்திரத்தை சேர்ந்த வாசிக் என்பவன் அதுக்கு தயாராகிறான். முதலாக கலிபா உமர் அலியலானவர்களை கொலை செய்ய வேண்டும் சொல்லி வாசிக்கு வந்து தயாராகி என்ன செய்கிறான்னு சொன்னால் நேராக அதாவது வந்து கான்ஸ்டான்டினோபிள் சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கு போயிடுறான். அங்கே வந்து ஹெராக்லியஸ் மன்னனை சந்தித்து தன்னுடைய திட்டத்தை சொல்கிறான். இந்த மாதிரி நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் கலிபா உமரை வந்து கொலை செய்ய போகிறேன்னு சொன்ன மாத்திரத்தில் அவன் சந்தோஷப்பட்டு இந்த ஹெராக்லியஸ் மன்னன் என்ன செய்கிறான்னு சொன்னால் நிறையா சன்மான பொருள்களை கொடுத்து அவனை ஊக்கப்படுத்துகிறான், இப்போ கொலை பண்ணுங்கன்னு சொல்லி. இவன் வந்து அரபு குலத்தை சேர்ந்ததுனால இவன் பார்க்கறதுக்கு அரபுகள் மாதிரியே இருப்பான். அந்த வாசிக் என்பவன் அவன் என்ன செய்கிறான்னா ஒட்டகத்தில் ஏறி நேராக மதினாவுக்கு வர்றான். மதினாவுக்கு வந்தால் அவன் அரபு நாட்டை சேர்ந்ததுனால யாரும் சந்தேகப்பட முடியல. சகாபாக்கள் மாதிரியே இந்த முஸ்லீமுடைய வேடம் அணிந்து கொண்டு நல்ல விஷம் தோய்க்கப்பட்ட உரை வாளையில் வச்சுக்கிட்டு கலிபா உமரை வந்து தேடி வர்றான். இவன் நினச்சிட்டு வர்றான் மற்ற பெரிய பெரும் பேரரசுகள் மாதிரி முஸ்லீம்களுக்கு பெரிய அளவுக்கு கோட்டை இருக்கும், அரண்மனை இருக்கும், எப்படியாவது கலிபா உமர்கள் தனியாக இருக்கும்போது சந்தித்து கொலை பண்ணிடலான்னு சொல்லி வந்து கோட்டையை தர்றான். அங்கே கோட்டையும்ல ஒன்றும் கிடையாது. அப்போ உமர் இல்லாதெல்லாம் எங்கேன்னு கேட்கும்போது அந்த ஊரில் சொல்கிறாங்க, அதாவது மஸ்ஜிதில் அவர் தொழுதுட்டுருப்பார் அப்படி சொல்லி சொன்ன மாத்திரத்தில் மஸ்ஜிதுக்கு போகிறான். மஸ்ஜிதில் பார்த்தா கலிபா உமர் அவர்கள் தொழுதுட்டு வெளியில் போயிட்டாங்க. அப்போ நினைக்கிறான், அதாவது மற்ற அரசர்கள் இருக்கிற மாதிரி நிறையா மெய்காப்பாளர்கள் பாதுகாவலர் இருப்பாங்க சொல்லி கற்பனை செஞ்சுக்கிட்டு இருக்கான் அந்த வாசிக் என்பவன். கலிபா உமர் அவர்களை தேடி வரும்போது ஒரு இடத்துல கேட்குறான், கலிபா உமர் இருக்கிற யாருன்னு கேட்ட மாத்திரத்தில் அப்போ மக்கள் சொல்கிறாங்க, அந்த மரத்தடியில் ஒருத்தர் படுத்து கிடக்கிறாள், அவர் தான் கலிபா உமர் சொல்லி மக்கள் சொல்கிறாங்க. இதை கேட்ட மாத்திரம் அதிர்ச்சியாக போகுது. என்ன இது, மிகப்பெரிய சக்கரவர்த்தி, மிகப்பெரிய ஒரு பேரரசெல்லாம் வெற்றி வாகை சூடி மிகப்பெரிய பாரசீகம் ரோம் போன்ற பெரிய பெரிய வல்லரசில் வெற்றி கொண்டு பெரும்பெரும் சாம்ராஜ்யத்தை உள்ளடக்கிய இஸ்லாமிய சக்கரவர்த்தி வந்து மரத்தடியில் படுத்து கிடக்காரன்னு சொல்லி இவனுக்கு ஆச்சரியமாக போகுது. நேராக போய் மரத்தடியில் பார்த்தா ஒரு செங்கலை வந்து தலைக்கு வச்சு கலிபா உமர் அவர்கள் அப்படியே மரத்தடியில் படுத்து தூங்கிக்கிட்டு இருக்காங்க. அந்த சந்தர்ப்பத்தை சுற்றி இவங்களுக்கு பாதுகாவலர் கூட யாரும் கிடையாது. அல்லாவை பயப்படக்கூடிய அந்த இரையச்சம் ஒன்றை தவிர கலிபா உமர் அவர்களுக்கு எந்த பாதுகாவலும் கிடையாது. அல்லாவுடைய பாதுகாவலை தூங்கி கொண்டிருக்காங்க. இப்போ இந்த வாசிக் என்பவன் நல்ல சந்தர்ப்பமாக கொலை செய்யறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சது சொல்லி கலிபா உமர் அவர்களை நெருங்கி வந்து தன் உரைவாளிலிருந்து வாழை உருவி கலிபா அவர்களை கூர்ந்து பார்க்குறான். ஏன் பார்க்குறான்னா, இப்படிப்பட்ட சாதாரண மனிதரையாக அந்த உலகத்திற்கு அனைத்து பெரும்பெரும் வல்லரசுகள்லாம் பயந்து நடக்குது. அப்படி கூர்ந்து பார்த்தா அவருடைய உடம்பு இரையச்சமான அல்லாவை பயப்படக்கூடியவர்கள், அதான் அல்லாஹ் சொல்கிறாங்களே, யார் அல்லாவை பயந்தார்களோ அவர்களை கண்டு முழு உலகத்திற்கு எல்லா வஸ்துக்களும் பயப்படும். அல்லாவை பயந்து வாழக்கூடிய உமர் இல்லாத்தன் அவருடைய சரீரத்தை பார்த்த மாத்திரத்தில் அவன் உள்ளுக்குள்ள ஒரு பயங்கரமான ஒரு அச்சம் ஏற்பட்டு பயம் ஏற்பட்டு அந்த வாள் ஓங்குன கையிலேருந்து கையில் நடுக்கம் ஏற்பட்டு வாழை கீழே போட்டுறான். வாள் விழுந்த சத்தத்தை கட்டு கலிபாவர்கள் டக்குன்னு எந்திரிச்சு அந்த வாழை கையில் எடுத்து பார்க்குறாங்க. முன்னாடி ஒரு எதிரி நிற்கிறான். வாழை கையில் எடுத்துக்கிட்டு பார்க்குறாங்க. அவன் என்ன பயந்து நடுங்கி கலிபாவர்களே மன்னிச்சிருங்க, நான் தெரியாமல் கொலை செய்கிறக்காண்டு வந்து மன்னிப்பு கேட்குறான். நம்ம கலிபாவர்கள் இவன் உண்மையிலேயே இவன் வந்து கொலை செய்யணும்னு நினைத்துட்டு வரல, ஒரு கூலி வாங்குறதுக்காண்டி, அதாவது கூலிக்கு அமர்த்தப்பட்ட கூலி ஆள் மாதிரி தெரியும் சொல்லி மன்னிச்சிட்டாங்க. மன்னிச்சதுமே வாசிக் என்பது முஸ்லீம் ஆயிடுறான். அதில் சொல்ல யோசிச்சு பாருங்கள், கலிபா உமர் அவனுடைய அந்த வாழ்க்கை என்பது எவ்வளோ எளிமையாக எப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருந்திருக்குது.
ஒரு 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 கோட்டை கிடையாது, அரண்மனை கிடையாது, மெய்காப்பாளர் கிடையாது, தன்னை பாதுகாக்கிறதுக்கான எந்த விதமான ஒரு ஏற்பாட்டை செய்து கொள்ளலை. அல்லாஹ்வை மட்டுமே நம்பியவர்களாக அவர்கள் சர்வ சாதாரண மக்களாக வாழ்ந்திருக்கிறாங்க. அப்படிங்கிற வரலாற்றை படிக்கும்போது நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா நேர்மையான அரசர்கள், அவங்களுக்கு தீங்கு செய்கிறதுக்கு உலகத்தில் எவ்வளோ பெரிய சக்தி வந்தாலும் அல்லாஹ் அவர்களை பாதுகாப்பாங்கக்கூடிய ஒரு உறுதியான நம்பிக்கையோடு இருந்ததுனால அல்லாஹ் அவர்களை பாதுகாத்தான். இப்படிப்பட்ட வரலாற்றை படிக்கும்போது இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த மக்கள் மன்றத்தில் இவருடைய வாழ்க்கையை எடுத்து சொல்லி இஸ்லாம் என்பது இப்படிப்பட்ட ஒரு நேர்மையான ஆட்சியாளர்கள் தான் உலகத்தில் கொடுத்துருக்குங்கிற விஷயத்தை நம்ம எத்தி வைக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட எத்தி வைக்கிற நன்மக்களாக நம்ம எல்லாம் ஆக்கியல்லவனாக என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிருதவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.